Redmi Note 8 Pro க்கு செம்ம காம்படிஷன் கொடுக்குற மாதிரி இப்போ Realme ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க Realme 6. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், இந்த ஃபோன்ல சிறப்பான சம்பவங்கள் என்ன பண்ணிருக்காங்க Redmi Note 8 Pro-வை கம்பேர் பண்றப்ப அப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம். Realme 6 சும்மா கசகசன் பேசாம ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட அன்பாக்சிங்கை பார்த்தலாம். அதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்ன சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல எல்லோ கலர் பாக்ஸ் தான். மேல இந்தியாஸ் நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் போன் பிராண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தோம்னா Realme 6 அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தோம்னா இந்த ஃபோன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு Realme 6ல 90 Hz டிஸ்பிளே இருக்கா. அது LCD டிஸ்பிளே தான், ஆனாலுமே 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அந்த சார்ஜரை பாக்ஸ் குள்ளரும் கொடுக்குறாங்க. 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா இருக்கு. அண்ட் MediaTek Helio G90T Redmi Note 8 Pro ல இருக்குல அதே ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. கீழ பார்த்தோம்னா ஸ்டார் வேல்யூ இருக்கு. ஸ்டார் வேல்யூ பார்த்தோம்னா 1.13 வந்து ஹெட்டுக்கு இருக்கு. அண்ட் பாடி பார்த்தோம்னா 0.5 இருக்கு. சோ இது எப்பவும் போல இந்தியன் ரெகுலேஷனுக்கு ஏத்தாப்ல தான் இருக்கு. பாக்ஸ் குள்ளர பார்த்தோம் அப்படின்னா வெல்கம் டு Realme ஃபேமிலி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்குள்ள இந்த ஃபோனுக்கான TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா குவாலிட்டி நார்மலா தான் இருக்கு. ஏன்னா Realme 6 Pro பார்த்தோம்னா குவாலிட்டி நல்லா கொடுத்திருந்தாங்க. இங்க ஓரளவு நார்மலான குவாலிட்டி தான் கொடுத்திருக்காங்க. சோ கேஸ் வேணும் அப்படின்னா பெட்டர் நல்ல கேஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. இதுக்கடியில Realme 6 கொடுத்திருக்காங்க. இதுதான் Realme 6. ஆனா இத பாக்குறப்ப எங்கேயும் இந்த போனை பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். Redmi Note 8 கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ வர எல்லா போனுமே இதே மாதிரி தான் கொண்டு வராங்க. சோ பின்னாடி பார்த்தோம்னா நல்ல பளபளன்னு ஒரு கிளாஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல பளபளன்னு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இத ஆன் பண்ணி ஓரமா வச்சிரலாம். அதுக்கடியில பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சார்ஜிங் கேபிள் பார்த்தோம்னா டைப் சி தான். இது கூட பெரிய விஷயம் இல்ல. ஆனா இத சார்ஜ் பண்றதுக்கு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அத சார்ஜ் பண்ற வால் அடாப்டரும் பாக்ஸ் குள்ளரவே கொடுக்குறாங்க. 1 ஹவருக்குள்ள இந்த போனை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிக்கிற முடியும் அப்படின்றாங்க. அந்த பேட்டரி கெபாசிட்டி என்ன அப்படின்றத அடுத்து சொல்றேன். இப்போ இந்த Realme 6ல என்ன சிறப்பான சம்பவங்கள்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த போன்ல இருக்க ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் பத்தி பேசிடலாம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரெஃப்ரெஷிங் ரேட். இப்போ வர எல்லா போன்லயுமே பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷிங் ரேட் அப்படின்றத ரொம்ப மெயினா பாக்குறாங்க. அதை பத்தி இன்னும் தெரியல அப்படின்னா ஆல்ரெடி அதை பத்தி டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா எங்க ஐ பட்டன்ல கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். சோ முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச்ல ஒரு ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. ஆனா 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க. செம்ம ஸ்மூத்தா இருக்கு. அதுல கேம் விளையாடுறப்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அந்த ஸ்மூத்னஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா அது கூடவே இதுல கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. முன்னாடி மட்டும் இல்ல, பின்னாடியும் கொடுத்திருக்காங்க. பின்னாடி பார்க்கிறதுக்கு கிளாஸ் பாடி மாதிரியே இருக்கும். ஆனா இது கிளாஸ் கிடையாது, கிளாஸ் பிளஸ் பிளாஸ்டிக் ரெண்டுமே சேர்த்து தான் கொடுத்திருக்காங்க. ஆனா பார்க்கிறதுக்கு செம்ம லுக்கா இருக்கு. கிட்டத்தட்ட பார்க்கிறதுக்கு Redmi-யோட Note 8 மாதிரியே இருக்கு. இப்போ வர நிறைய போன் இதே மாதிரி தான் கொண்டு வராங்க. அண்ட் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பஞ்ச்-ஹோல் கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த பஞ்ச்-ஹோல்ல பார்த்தோம் அப்படின்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா f2.0 அபர்ச்சர் சைஸ்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வர எல்லா போன் மாதிரி குவாட் கேமரா செட்டப். 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் டெப்த், 2 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுத்திருக்காங்க. இதுல இருக்க கேமரா ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயும் போல போர்ட்ரேட் மோடு, வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. மிச்சபடி கேமரா ஃபீச்சர் புதுசா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஏன்னா Realme 6 Pro ல பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட பிளர் பண்ற வீடியோ, நைட் மோட் செல்ஃபி இதெல்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எந்த ஆப்ஷனுமே இந்த போன்ல இல்ல. எல்லா போன்லயுமே என்ன ஃபீச்சர் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கேமரா ஆப்லயும் கொடுத்திருக்காங்க. பேக் சைடு கேமரால பார்த்தோம்னா 4K 30 fps வரையும் வீடியோ ஷூட் பண்ணலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா 1080 பிக்சல்ஸ் வரையும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அதுபோக எஃபெக்ட்ஸ், குரோமோ பூஸ்ட், ஸ்லோ மோஷன் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. 10x ல ஜூம் பண்ணி போட்டோ எடுக்க முடியும். ஆனா அதுக்கான ஹார்ட்வேர் கிடையாது, சாஃப்ட்வேர்ல டிஜிட்டல்ல ஜூம் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷன் மட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சில ஃபீச்சர் கேமரால கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா MediaTek Helio G90T கொடுத்திருக்காங்க. இது அப்படியே Redmi Note 8 Pro ல இருக்குல அதே ப்ராசஸர் தான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 2 நாள்ல பெருசா இந்த இடத்துலயும் லாக் இல்ல, இந்த இடத்துலயும் பெரிய பிரச்சனை வரல. சோ கேமிங்லயும் கரெக்ட்டா இருந்துச்சு. ஹை கிராபிக்ஸ்ல கேம் எல்லாமே விளையாட முடிஞ்சு. ஆனா ப்ராப்ளம் அப்படின்னு எதுவும் இல்ல. ஆனா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத ஒரு 10 நாள் கழிச்சு தான் என்னால சொல்ல முடியும். சோ ஃபுல் ரிவ்யூல அதை பத்தி டீடைலா பார்க்கலாம். முடிஞ்ச Redmi Note 8 Pro வெர்சஸ் இந்த Realme 6 ரெண்டுத்துக்கான கம்பேரிசன் கூட போடுறேன். அது உங்களுக்கு வேணுமா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். எது பெஸ்டா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போதைக்கு இதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர் என்ன அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. 2,80,000 மேல வருது. இது Realme 6 Pro லயும் Realme 6 லயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வர்ற மாதிரி இருக்கு. சோ அதனால ப்ராசஸிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுலயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு, பரவாயில்லையே அப்படின்னு இருக்கு. ஆனா பிரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா Realme 6 Pro ஓட கம்மியா தான் விக்கிறாங்க. சோ நல்ல ப்ராசஸர் தான், நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. சோ MediaTek பொறுத்தவரை அப்டேட் வராது, அது போக வந்து ஹீட் ஆகும் அப்படின்ற பஞ்சாயத்தெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பத்தி டீடைலா ரிவ்யூல பேசலாம். அதுக்கப்புறம் இதோட OS அப்படின்னு பார்த்தோம்னா Realme UI மேல Android 10 வந்து கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான். இது நல்லா யூஸ் பண்றதுக்கு செம ஸ்மூத்தா இருக்கு. முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த OnePlus ஓட Oxygen OS இருக்குல்ல, அதுல ஏதாவது தேர்ட் பார்ட்டி தீம் போட்டா அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பார்க்கிறதுக்கு வேற மாதிரி இருக்கு. யூஸ் பண்ற
பண்றதுக்கு அந்த OSல என்ன ஸ்மூத் கிடைக்குமோ அதே மாதிரி தான் இந்த OSலயும் கிடைக்குது. ஸோ ரொம்ப நாளா Realme எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் அதுதான். ஸோ அதை இப்போ சரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இந்த Realme UI ல இருக்க டாப் ஃபீச்சர்ஸ் பத்தி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதுக்கான ஒரு தனி வீடியோ கூட பண்றேன். நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்றேன். அதுக்கடுத்து போனோட செக்யூரிட்டிக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போன்ல LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அப்ப கண்டிப்பா பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ பிசிக்கலுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தோட ட்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இனிமே வரப்போறது நிறைய போன் இதே மாதிரி தான் வரப்போகுது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. எனக்கு பொதுவாக இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பிடிக்காது. போக்கோ X2லயும் அதான் சொன்னேன், Realme 6 Proலயும் அதான் சொன்னேன். ஸோ இங்கேயும் அதான் சொல்றேன். எனக்கு பெருசா இது கன்வீனியன்ட் இல்ல. நீங்க யாராவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா ஃபேஸ் அன்லாக் நல்ல ஃபாஸ்டா இருக்கு. இருட்லயும் ஓரளவு அக்யூரேட்டா அன்லாக் பண்ணுது. அண்ட் ஃபேஸ் அன்லாக் பண்றப்போ ஒரு சின்ன அனிமேஷன் அந்த செல்ஃபி கேமரா சுத்தி வருது. அதை பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் கடைசியா மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா 4GB RAM 64GB இன்டர்னல், 6GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற ரெண்டு வேரியன்ட்ல சேல் பண்றாங்க. மெமரி கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2 சிம் கார்டு பிளஸ் ஒரு மெமரி கார்டு, டெடிகேட்டட் மெமரி கார்டு போட்டுக்க முடியும். அப் டு 256GB வரைக்கும் மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். UFS 2.1 கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா FM ரேடியோ சப்போர்ட் இந்த போன்ல இருக்கு. இது எல்லாமே இந்த போன்ல இருக்க ஃபீச்சர்ஸ். இந்த போன்ல என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிசைன் ஆல்ரெடி நிறைய போன்ல பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா டிஸ்ப்ளே எனக்கு ஒரு செம்ம ஸ்மூத்னஸ் கொடுத்து, ப்ராசஸரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், பெருசா ஹீட் ஆன மாதிரி தெரியல. அண்ட் முக்கியமானது பேட்டரி லைஃப் வேற லெவல். ஸோ பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு 1 ஹவருக்குள்ள ஃபுல்லா சார்ஜ் ஆகுது. ஸோ இந்த செகமெண்ட்ல யாருமே பெருசா சார்ஜிங்கை கண்டுக்கிற மாட்டாங்க. அதிகபட்சமே 18 வாட் தான் கொடுப்பாங்க. Redmi Note 8 Proலே அதான் கொடுப்பாங்க. ஆனா சார்ஜர் பாக்ஸ்குள்ள கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் கசகசன்னு இல்லாம டைரக்டாவே அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்குள்ள கொடுத்தது ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். ஸோ இதுல நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இப்போதைக்கு எனக்கு பிடிக்கல. அதுபோக டிசைன் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணிருக்கலாம். ஏன்னா பின்னாடி இப்படி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இது ரெட்மியா ரியல்மியா அப்படின்றத கண்டே பிடிக்க முடியாது. அதுக்காக இந்த ரெண்டு மட்டும் தான் இப்போதைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல தோணுச்சு. மிச்சபடி டிவைஸ் குவாலிட்டி, டிசைன் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரேன். ஸோ இன்னொரு 10 நாள் யூஸ் பண்ணிட்டு இதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத தெளிவா பார்த்தலாம். அண்ட் இந்த போன் எப்படி Redmi Note 8 Proக்கு காம்படிட்டிவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே ப்ராசஸர், அதே பேட்டரி கிட்டத்தட்ட, ஆனா சார்ஜிங் ஸ்பீட் அதிகம். அது கூடவே கேமராஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் Realme OS அண்ட் மெமரி எல்லாமே சேர்த்து பார்க்கறப்ப கிட்டத்தட்ட ஒரு நல்ல காம்படிஷன் மாதிரி தான் தெரியுது. அண்ட் முக்கியமான விஷயம் பிரைசிங்ல Realme 6 அப்படின்றது, இந்த 6 அப்படின்ற 1 டிஜிட்ல வர எல்லா வேரியன்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் வரும். ஆனா Redmi Note 8 Pro 14,000 ரூபாய் விக்குது. சோ அப்படி பார்க்கறப்ப ஒரு நல்ல காம்படிட்டிவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். சோ இதோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா 4GB வேரியன்ட் வந்து 13,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 6GB வேரியன்ட் வந்து 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் 8GB வேரியன்ட் ஒரு ஹையர் எண்ட் இருக்கு. அதை 16,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இது கிட்டத்தட்ட Redmi Note 8 Pro ஒரு 1000 ரூபாய் கம்மியா தான் இருக்கு. ஆனா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல எக்ஸ்ட்ராவே கொடுத்திருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டத்தையும் கம்பேர் பண்றப்ப எது நல்லா இருக்கு அப்படின்றத ஃபுல் ரிவ்யூல டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த பிரைசிங்க்கு இந்த போன் வர்த்னு நினைக்கிறீங்களா? Redmi Note 8 Proக்கு ஒரு நல்ல காம்படிஷன் கொடுக்குமா அப்படின்றது உங்களுக்கு என்ன தோணுது? சோ என்ன பொறுத்தவரை as a யூசரா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா மக்களை நல்லா குழப்பி விடுறாங்கப்பா. நிறைய போன் லான்ச் பண்ணி எதை வாங்குறதுனே தெரியாம மனுஷனை குழப்பி விடுறதே ஒரு பெரும் பொழப்பா வச்சிருக்காங்க. இங்கிட்டு போனா X2 அப்படின்ற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு போனா Realme 6 versus Redmi Note 8 Pro, Realme 6 Pro அப்படின்ற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கம்பேரிசன் வேணும். எந்த போனை என்ன பிரைஸ்ல வாங்கினா ஒர்த்தா இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ வேணுமா அப்படின்றத நிறைய பேர் போய் ஓட் பண்ணுங்க. ஸோ நிறைய ஓட் வந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ நம்ம போட்டுடலாம். ஸோ எல்லா பிரைஸிங்லையும் எந்த போன் பெஸ்டா இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம போட்டுருவோம். இப்போ இந்த Realme 6 பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல Realme 6க்கும் 6 Proக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் வேணும், இல்ல வேற ஏதாவது ஒரு போனோட கம்பேரிசன் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க. என்னால முடிஞ்ச வரை சீக்கிரமே ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி செம்மையான மொபைல் பத்தி அடுத்த இல்ல 12ஆம் தேதி பார்க்கலாம். அது என்ன போன் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஒரு செம்மையான டிஃபரெண்டான ஒரு டிவைஸ் பத்தி பார்க்கலாம். அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட டெக் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.